Hi, I am Chef Preetha. You are watching IFN Tamil. புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ ஓணம் வருது, எல்லா சாப்பாடு நிச்சயம். ஓணம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அந்த சத்யா மெனுல. நம்ம அதுலேருந்து ஒரு விஷயம் இன்னைக்கு பண்ண போறோம். அது வந்து எரிசரின்னு சொல்லுவா. இந்த எரிசரி வந்து நீங்க விதவிதமான காய்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் இன்னைக்கு பூசணிக்காவும் வான்பயர் யூஸ் பண்ணி எரிசரி எப்படி பண்ணனும்னு காமிக்க போறேன். பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இந்த வான்பயர் இருக்குல்ல, வான்பயர் வந்து நம்ம பிரஷர் குக்கர்ல போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமா இதுல தண்ணி சேர்க்க போறேன். அதுல கொஞ்சமா உப்பு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த வான்பயர் இருக்குல்ல, நான் வந்து ராத்திரியே ஊற வச்சுட்டேன். இது வந்து ஒரு அரை கப்பு வான்பயர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு கப்புக்கு ஊறிண்டு நல்லா வரும். இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா இதுல ஆட் பண்ண போறேன். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்கலாம். இது சேர்த்துட்டு நம்ம ஒரு 4லேருந்து 5 விசில் வரையும் இதை வேக வைக்கலாம். இப்போ இது வந்து வேகிற வரையும் நம்ம என்ன பண்ணலாம், பூசணிக்காய் வந்து வேக வச்சுக்கலாம். நான் 2 கப்பு பூசணிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். அதோட கொஞ்சமாக தண்ணி. இப்போ இது ரெடி ஆயாச்சு. இதை வந்து நம்ம அனுப்பிச்சுடலாம். இப்போ இந்த பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தேங்காயோடையும் திருப்பி ஆட் பண்ண போகிறேன். அதனால் இப்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அதோட தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரே ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு லிட் போட்டு மூடிட்டு இது வந்து நல்லா வேகிற வரையும் நம்ம இதை குக் பண்ணலாம். இப்போது காய் வேகிற வரையும் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். அதோட தேங்காய். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து நல்ல செவக்க நம்ம வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்லா வறுத்தாச்சு, நல்ல பவுன் கலருக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம காய் இருக்குல்ல அதை திருப்பி இங்கே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு. இது வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த வான்பயர் இருக்குல்ல அதுவும் நல்லா வெந்தாச்சு. அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். ஒரு கப்பு வந்து நல்ல தேங்காவை துருவிட்டு அந்த தேங்காயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது ரெண்டுத்தையும் நம்ம தண்ணியோடு சேர்த்து நல்லா அரைச்சிருக்கோம். அதை நான் இதில் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வழுமூன பேஸ்ட் வர வரையும் இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆயாச்சு. இது நல்லா சாஃப்டாக நல்லா மேஷ் ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தாளிச்சி கொட்டலாம். ஒரு பேனில் நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக நெய் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து நெய் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து நல்ல பவுன் கலர் வர வரையும் நம்ம வறுக்கலாம். இப்போ பார்த்தேன்னா இது வந்து பவுன் கலருக்கு வந்தாச்சு. இப்போ இல்லை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மிளகு பொடி வச்சுருந்தேன்ல அது வந்து கொஞ்சமாக இதில் தூவ போகிறேன். அதோட நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சமாக ஆட் பண்ணோம். இது வந்து ரெடி ஆயிடுத்து. இப்போ நம்ம இந்த தாளிப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் இதில் இந்த மாதிரி சேர்க்கலாம்.
அண்ட் இதை வந்து ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணினா நம்ம எரிசரி ரெடி. இப்போ பார்த்தீங்களா எரிசரி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் நிச்சயமாக இந்த டைம் ஓணம்க்கு இதை ட்ரை பண்ணணும். எல்லாருக்கும் ஐஎஃப்என் தமிழ்லேருந்து ஓணம் நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ஐஎஃப்என் தமிழுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.